Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு TET பேப்பர் 2ல இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் ஒரு சப்ஜெக்டாக நம்ம வந்து மாற்றி பார்த்துட்டு வரோம். தமிழ், சோஷியல் சயின்ஸு அண்ட் தென் இங்கிலீஷ். இன்றைக்கி வந்து இங்கிலீஷோட டர்னு. ஆல்ரெடி வந்து சிம்பிள் கிராமர் எக்ஸசைஸு, அதுக்கப்புறமா வந்து புக்கில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்ஸு எல்லாமே இங்கிலீஷ்க்கு ரிலேட்டடாக வந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் 8ல் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் அலிட்ரேஷனு அண்ட் வாட் இஸ் மீன் பை எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, ரைம் ஸ்கீம்னா என்ன, ரைம் வேர்ட்ஸ்னால் என்ன, ஹவு டு ஐடென்டிஃபை, இதெல்லாமே பார்த்தோம். அதில் இப்போ வந்து 8th புக்கில் இருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டுமே தான். ஏன்னா டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கிறதுனால யூ நோ வெரி வெல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அது அப்படின்னு சொல்லி. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. Move on to the topics. What is a figure of speech? A figure of speech is a word or a phrase which gives a separate meaning from the normal one. இல்லைங்களா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு வேர்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரேஸாக இருக்கலாம். ஆனால் ஒரு செப்பரேட் மீனிங்கை வந்து கன்வே பண்ணோம். இட் மீன்ஸ் சம்திங் மோர் தென் இட் சீம்ஸ் டு மீன். தட் இஸ் வெரி ஸ்பெஷலாக வந்து ஒரு மீனிங்கை வந்து கன்வே பண்ணுறது. ஒரு ஆத்தர் வந்து ஒரு போயம் எழுதுகிறாரு அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயமோ அதே மாதிரி அதை புரிய வைக்கிறதுன்றது அதை விட பெரிய விஷயம். வே ஆஃப் கன்வேயிங் த மெத்தட்ஸ், அது புரிய வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா. அப்போ வந்து யூஸ் பண்ண மெத்தட்ஸ் தான் வந்து பொயட்டிக்கல் டிவைஸ்ன்னு சொல்கிறோம், அதே மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம். And the next point relates to it is used figuratively to give an implied meaning to the given context. Figuratively அப்படின்னு சொல்லும்போது அது அடையாளபூர்வமாக அதை வந்து வெளிப்படுத்துறதோட முறை. அதே மாதிரி அது இம்ப்ளை பண்ணுது எங்கே அப்படின்னா மறைமுகமாக. It can either be used to make comparisons. கம்பேர் பண்ணுது, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்து கூட வந்து கம்பேர் பண்ணுறது. அதே மாதிரி to insist repetition or exaggeration. Exaggeration means மிகைப்படுத்தி சொல்கிறது. Figures of speech provide a dramatic effect. ஸோ ஒரு போயம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஒரு போயம் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சம்டைம்ஸ் அதோட மீனிங்ஸு, இந்த எக்ஸாகரேஷனு இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு வியப்பையும் இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தையுமே வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு வந்து கொடுக்குது. இதுதான் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு. அதில் என்னென்னலாம் இருக்குது அதோட டைப்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரைமிங் வேர்ட்ஸு. ஆல்ரெடி we know about rhyming words. Rhyming words are two or more words which have the same sound. Then only we call it as a rhyming words. இல்லைங்களா, words rhyme if they have similar sounds when said aloud. Rhyming words usually occurred at the end of the lines in a poem. Rhyming words makes poems or songs fun to sing. சின்ன குழந்தைகளில் பாடக்கூடிய ஜாக் அண்ட் ஜில்லில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஃபன்னு க்ரியேட் பண்ணுது. இந்த ரிதம் அண்ட் ரைம் அப்படின்னு சொல்கிறோம். பேசும்போது கூட ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்டனேஷன் அண்ட் பாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. புரிய வைக்கிறதுக்கு எந்தெந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும், எந்தெந்த இடத்துல வந்து இன்டனேஷன் கொடுக்கணும். இன்டனேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரைசிங் ஃபாலிங் இருக்குது. ஆச்சரியமான விஷயங்களை சொல்லும்போது நேரடியாக பார்க்கும்போது புருவங்களை உயர்த்தி கெஸ்டர் பாஸ் பண்ணுறோம். ஸோ வி நோ வாட் தே ஆர் கோயிங் டு கன்வே த பர்டிகுலர் மீனிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் வந்து ஒரு கவிதையை வந்து முழுமைப்படுத்துது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆல்ரெடி வி நோ அபவுட் வெரி வெல் வாட் இஸ் ரைமிங் வேர்ட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரைம் ஸ்கீம். So, a rhyme scheme is a specific pattern used in a poem which determines which lines rhyme in a poem. Poets write poems with a rhyme scheme or a pattern. It is an arrangement of rhymes in a poem or a stanza. So, poemல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லைனில் லாஸ்ட் வேர்டை பார்க்குறோம், அது எப்படி முடியுது அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் டேயில் முடிஞ்சதுன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு லைனில் வந்து எப்படி முடியுது, வேவா, அந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வைஸில் நம்ம வந்து ரைம் ஸ்கீமை வந்து பிரிப்போம். ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன், ஐ பட்டன்லேயுமே உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து ரைம் ஸ்கீமை பிரிக்கிறது அப்படின்னு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். Now there is a part of figure of speech which is called repetition. இது நம்ம இது வரைக்குமே பார்க்கல இல்லைங்களா. ஸோ வாட் இஸ் மீன் பை ரெப்படிஷன் அப்படின்னு பார்க்கலாம்.
Repetition is a literary device that repeats the same words of phrases a few times to make an idea clearer and more memorable. It is used to emphasize a feeling or idea, create a rhythm and bring attention to an idea. ஸோ ரெப்படிஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையிலேயே அந்த பொருள் தெரியுது, மறுபடியும் வந்து அது ரிப்பீட் ஆகுறது. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The woods are lovely, dark and deep, but I have promised to keep. And miles to go before I sleep, and miles to go before I sleep. யாராலையும் மறக்க முடியாத அருமையான வரிகள். ராபர்ட் ஃப்ரோஸ்டோட ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோவி ஈவினிங் அப்படின்ற ஒரு போயம்லேருந்து எடுத்த லைன்ஸ் இது. ஸோ இங்கே ரெப்படிஷனில் வந்து பார்க்கும்போது அவங்க டெஃபனிஷனில் சொல்ல வந்த விஷயங்கள் தான் இங்கே நடக்குது. இட் கிரியேட்ஸ் எ ஃபீலிங் ஆர் ஐடியா அண்ட் ரிதம் அண்ட் பிரிங் அட்டென்ஷன் டு அன் ஐடியா. அது வந்து கிளியராக இருக்குது, மெமரபிளாக இருக்குது, பார்த்த உடனே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்கிற மாதிரி இருக்குது. அதுதான் வந்து ரெப்படிஷன். இப்போ இந்த மாதிரி போயமில் ஒரு 4 வரிகள் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி அலிட்ரேஷன்னு, அதுக்கப்புறமா ரெப்படிஷன், சிமிலி, மெட்டஃபர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கூட நீங்கள் இந்த லைன்ஸை பார்த்து உடனே வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். 1 more lines have been repeated 2 more times அப்படின்னு சொல்லும்போது டைரெக்டாக நீங்கள் ரெப்படிஷனுக்கு போயிடலாம். ஆனால் வேர்ட்ஸ் மட்டும் ரெப்படிஷன் ஆகிறது வந்து ரெப்படிஷன் கிடையாது. த சென்டென்ஸ் ஷுட் பி ரிப்பீட்டட். சென்டென்ஸ் இந்த மாதிரி வந்து ரிப்பீட் ஆகணும். அப்போ தான் நீங்கள் வந்து ரெப்படிஷனை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து ரெப்படிஷனை வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், alliteration. Alliteration is the repetition of the same consonant letters or similar sounds at the beginning words in a set or series of words. எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயமோட மிடில்லையோ இல்லை லாஸ்ட்லேயோ அந்த முதலாம் எழுத்து ஒன்றி வரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா alliteration letters which carries about the alliteration words அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான க்ளூ என்னென்னா சேம் கான்சனன்ட் லெட்டர்ஸாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வைல்டு விண்டு, இங்கே வந்து வைல்டில் இருக்கக்கூடிய டபிள்யூ, விண்டில் இருக்கக்கூடிய டபிள்யூ. ஸோ அலிட்ரேஷன் வேர்ட்ஸ், டபிள்யூவை மார்க் பண்ணி அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், க்யூரியஸ் கிளாக். Curious, C stands for curious and again C stands for clock. So this is the alliteration word. Next அதே மாதிரி தான், splendid, scholar, and then memorable, moments, creepy, crawlies. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டர் வந்து கான்சனன்ட் லெட்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து வரும். அதுதான் வந்து நம்ம alliteration அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுவோம். மேக்ஸிமம் alliteration, simile, metaphor and then repetition எல்லாமே வந்து இப்போ கேட்குறாங்க. ஏன்னா வந்து டெக்ஸ்ட் புக்கில் அதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு அது என்னன்னு தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ வந்து இமேஜரி அப்படின்ற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பார்க்க போகிறோம். வாட் இஸ் மீன் பை இமேஜரி அப்படின்னா, இமேஜரி இஸ் த வே தட் யுவர் ரைட்டர் ஹெல்ப்ஸ் அ ரீடர் விஷுவலைஸ் ஆர் see in their minds what is being described. இல்லைங்களா? ஒரு போயட் வந்து ஒரு மாதிரி எழுதுவாங்க. சில பேர் வந்து கான்க்ரீட்டாக எழுதுவாங்க அவங்களோட போயம்ஸு. இப்போ நம்மளோட இந்தியன் ஆத்தர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏகே ராமானுஜமாக இருக்கட்டும், கமலாதாஸ், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்து மீனிங்ஸ் வந்து புரிகிற மாதிரியே இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்க்ரீட்டாக இருக்கும் அந்த போயமோட மீனிங் வந்து புரியறதுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இமேஜரி அப்படின்றது என்னென்னா விஷுவலைஸ் தான், அப்படியே மிரர் எஃபெக்ட் தான் வந்து நம்ம இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். These images often suggest emotions. இங்கே இதுதான் வந்து க்ளூ வேர்டு. எமோஷன்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுமா இந்த இமேஜரி. அது என்னென்னன்றதை பார்க்கலாம். Images appeal to one or more of the 5 senses. அது என்னென்ன அந்த 5 senses அப்படின்னு பார்த்தீங்கன்னா sight, hearing, touch, taste or smell. இந்த 5 சென்ஸுமே வந்து அந்த சென்டென்ஸில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை இமேஜரி அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த 5 சென்சஸ் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறோம். சைட் இஸ் நத்திங் பட் சீயிங், ஹியரிங் வந்து கேட்குறது, டச் இஸ் நத்திங் பட் தொட்டு பார்க்குறது மாதிரியான உணர்வு, அதே மாதிரி டேஸ்ட் ஆர் ஸ்மெல் சுவை மற்றும் நுகர்தல். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் வாஸ் டார்க் அண்ட் க்ளவுடி ஆன் த வுட்ஸ். இதுவுமே வந்து ராபர்ட் ஃப்ரோஸ்டோட ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங் அப்படின்ற போயம்லேருந்து எடுத்த லைன்ஸ் தான். இட் வாஸ் டார்க் அண்ட் க்ளவுடி இன் த வுட்ஸ். ஒரு இமேஜினரி சென்டென்ஸாக இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் அண்ட் க்ளவுடி இன் த வுட்ஸ் அப்படின்றது எப்படி தெரியுது? ஒன்லி பை சீயிங் த்ரூ பை ஐஸ். இட்ஸ் நத்திங் பட் அ சென்ஸ் ஆஃப் எ சைட்.
ஸோ இதை வந்து நம்ம இமேஜரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். இப்போது இங்கே வந்து நமக்கு இமேஜரின்னு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் இருக்குது, பார்த்ததுமே இப்படி இந்த சென்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் எக்ஸாமில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் யூ ஹாவ் டு செக் த சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸில் வந்து ஆஸ் இருக்கா, லைக் இருக்கா, அப்போ அது வந்து சிமிலி. டைரெக்டாக மீனிங்கை வந்து கன்வே பண்ணுதா, கம்பேர் பண்ணுதா, அப்போ அது மெட்டாஃபர் இல்லை. ஸோ 2 ஆப்ஷனில் போயிடுச்சு. அப்போ வந்து இமேஜரி கொடுத்துருக்காங்களா, அப்போ பார்க்குறோம் டார்க் அண்ட் க்ளவுடி த்ரூ பை சைட். ஸோ சென்ஸ் அங்கே வந்து ரிலேட் ஆகுது. ஸோ இது வந்து இமேஜரி. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். த பாய்ஸ் வேர் ஸ்க்ரீமிங் அண்ட் ஷவுட்டிங் இன் த பிளே கிரவுண்டு. ஸோ இது வந்து நல்லாவே வந்து பார்க்கும்போதே தெரியுது, திஸ் இஸ் நத்திங் பட் த சென்ஸ் ஆஃப் ஹியரிங். அவங்க கத்துறாங்க, ஸ்க்ரீமிங் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து அந்த சென்டென்ஸை பார்க்கும்போதே அவங்க கத்துறது அப்படின்ற சென்ஸ் ரிலேட் ஆகுது. அதனால் இந்த சென்டென்ஸ் வந்து இமேஜரி. நெக்ஸ்ட் பாருங்கள். த மவுண்டைன் வாஸ் ஸ்பீவிங் அண்ட் ஸ்பிட்டிங் த ஸ்மோக். ஸோ வி ஹாவ் டு நோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் த பர்டிகுலர் வேர்டு ஸ்பீவிங். ஸ்பீவிங் இஸ் நத்திங் பட் உமிழ்தல். இந்த லாவாக்கள் எரிமலைகள்லாம் வந்து கக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பிட்டிங் த ஸ்மோக்ஸ், அந்த ஸ்மோக்கை வந்து வெளியிடுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்மெல்லு வந்து ரிலேட் ஆகுது. ஸோ தட் வி மே ஈஸிலி கேட்ச் தட் த பர்டிகுலர் சென்டென்ஸ் ரிலேட்ஸ் டு இமேஜரி. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து த சாஸ் வாஸ் ஸ்வீட் அண்ட் சோர். ஸோ இனிப்பாகவும் புளிப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சுவையோட ரிலேட் ஆகுது. ஐ மீன் த டேஸ்ட் ரிலேட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம இமேஜரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இமேஜரி அப்படின்னு சொல்லும்பொழுது 5 சென்ஸ் இருக்குது. அந்த 5 சென்ஸ் வந்து சென்டென்ஸோட ரிலேட் ஆகுதா, அந்த வேர்ட்ஸோட மிங்கிள் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். எந்த போயம் லைன்ஸாக இருந்தாலுமே சரி, we don't worry about the poem lines. Dare and devil we may easily catch the options. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் த பார்ட் ஆஃப் பர்சானிஃபிகேஷன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பர்சானிஃபிகேஷன் அப்படின்றதுமே ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லி. ஸோ த டெஃபினிஷன் ஆஃப் பர்சானிஃபிகேஷன் இஸ் a figure of speech in which a thing, an idea or an animal is give a human attribute. ஸோ இது எதுக்கு வந்து ஹியூமன் ஆட்ரிபியூட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியாவோ இல்லை an animal is given a human attribute, ஒரு பண்பு, விலங்குகளையோ இல்லை ஒரு க்ளூவோ அதை வச்சு ஒரு பண்பை வெளிப்படுத்துது அந்த சென்டென்ஸு அப்படின்னு சொன்னால் அது வந்து பர்சானிஃபிகேஷன். உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் பார்க்கும்போது யூ ஹாவ் பெட்டர் ஐடியா. ஹியூமன் குவாலிட்டிஸ் ஆர் கிவன் டு நான்-ஹியூமன் திங்ஸ் ஆர் ஐடியாஸ் ஃபார் எ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த ரைட்டர்ஸ் மெசேஜ். இப்போ தமிழில் கூட வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, நிலவு போன்ற முகம், அந்த அழகை வந்து சொல்லுது. அதுக்காக முகம் வந்து நிலவு மாதிரியாக இருக்குது அப்படி இல்லை. ஸோ தட் இஸ் நத்திங் பட் அ பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு இங்கே சொல்கிறோம். The use of personification also helps us to show a character's attitudes towards inanimate objects, and this adds interest and fun to poems and stories. அதாவது இல்லாதது இருக்கிற மாதிரி சொல்கிறது, அதுதானே கவிஞர்களோட வேலை. நம்மளை வந்து நம்ப வைக்கிறது, கற்பனையின் உச்சம், அதுதானே ஒரு நல்ல ஒரு கவிதையாக வந்து வெளிப்பட முடியும். அப்போது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் தான் நம்மளால் அதை வந்து அனுபவிக்க முடியும். அந்த வார்த்தையோட ஜாலங்களை வந்து நம்மளால் வந்து உணர முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சென்டென்ஸ் தான் வந்து பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நான் லிவிங் திங்ஸோட பண்புகளை, கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து லிவிங் திங்ஸோட வந்து ஒப்பிடும்பொழுது அது வந்து ஒரு நல்ல பர்சானிஃபிகேஷனாக வந்து நமக்கு வெளிப்படுது. The literal meaning of the words should not be taken into consideration. ஸோ நம்ம வந்து உண்மையான வேர்ட்ஸோட மீனிங்கை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, should not be taken into consideration. நிலவு போன்ற முகமா, ஸோ அழகானது அப்படின்றது வரைக்கும் தான் எடுத்துக்கணுமே தவிர, முகத்தை வந்து நிலவோடு ஒப்பிட்டு அப்படியே இருக்குமா 100% அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அது கற்பனையோட தொடர்புடைய ஒரு விஷயமா பார்க்குறோம். இப்போது இங்கே எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். The sun smiled down upon them. ஸோ சூரியன் அவர்களை நோக்கி சிரித்தது அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய எக்ஸாகரேஷன். ஆனால் அந்த சென்டென்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. சுட்டரிக்கும் வெயிலில் போயிட்டு த சன் ஸ்மைல்டு டவுன் அப்பான் தேம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், ஹவு தே ஃபீல் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து இது பர்சானிஃபிகேஷன். இந்த இடத்துல நான் லிவிங் திங்கு சன்னு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோட பண்பே வந்து ஆட்ரிபியூட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட். இந்த இடத்துல நியாயம் தோற்றுறது அப்படி தானே அதுக்கு மீனிங். இஸ் பிளைண்ட் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நியாயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஹியூமன் திங்ஸாக, அது ஒரு ஐடியாவா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிலேட் பண்ணுது. ஆனால் நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது.
ஸோ அதனால் இது வந்து பர்சானிஃபிகேஷன். த விண்ட் ஹால்ட் இன் த நைட். ஸோ ஹால்டு அப்படின்னு சொன்னால் அலறுவது. ஸோ விண்டு அப்படின்னு சொன்னாலே அந்த காற்று, இப்போ புயல் காற்றுன்னெலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, காற்றில் எவ்வளோ வகைகள் இருக்குது. தென்றல் இருக்குது, புயலும் இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஒன்றான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. தென்றல் வந்து இதமாக வருடக்கூடியது, பட் புயல் வந்து பார்த்திங்கன்னா ஆளையே அடிச்சுட்டு போயிடும். அந்த இடத்துல த விண்ட் ஹால்ட் அட் நைட் அப்படின்னும் போது அந்த சவுண்டு வர்றது, ரொம்ப சத்தம் போட்டு அந்த காற்று வந்து அலறுவது, அது வந்து பர்சானிஃபை பண்ணுது. இட் வாஸ் டூ ரூட் அப்படின்றத வந்து பர்சானிஃபை பண்ணுது. அதனால் த விண்ட் ஹவுல்ட் இன் த நைட் அப்படின்றது ஒரு பர்சானிஃபிகேஷன் சென்டென்ஸு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், த மூன் பிளேடு ஹைட் அண்ட் சீக் வித் த க்ளவுட்ஸ். இந்த மேகங்கள் மறையும் பொழுது இந்த நிலவு என்ன பண்ணுது, ஒரு இடத்துல தெரியும், ஒரு இடத்துல தெரியாமல் இருக்கும். இப்போ தான் நம்ம பார்த்தோமே, கொஞ்சம் நேரத்தில் அது மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது அது நம்மளோட வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடுதான், கண்ணாமூச்சி விளையாடுதான். ஸோ இது வந்து பர்சானிஃபிகேஷன். நிலவு போய் எப்படி மனிதனோட வந்து கண்ணாமூச்சி விளையாட முடியும் இல்லைங்களா, அதனால் இந்த இடத்துல இது வந்து பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், த சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ் அட் நைட். இது காமனாக நடக்கிற ஒரு விஷயம். தூங்கா நகரம் மதுரை சொல்கிறோம் இல்லைங்களா, த சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ் அட் நைட். ஸோ இது வந்து பர்சானிஃபிகேஷன். அப்போ ஒரு நகரம் அப்படின்னு சொல்லும்போது அது தூங்குமா, அது தூங்காதுன்றது நமக்கு எப்படி தெரியுது? 24 ஹவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னாக்கா எல்லாமே வந்து லைவாக இருக்கும், மார்க்கெட் இருக்கும், ஜங்ஷன்ஸ் இயங்கும், எல்லாமே இருக்கும்போது அது தூங்குறதே இல்லைன்னும் போது அதுக்கு கண் இருக்கா, அது தூங்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ வி நெவர் கம்பேர் டு த லிட்ரல் மீனிங் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு, த போட் டான்ஸ்ட் இன் த படல். படல் இஸ் நத்திங் பட் இந்த பாண்டு, குட்டை, இதோட வந்து தொடர்புடையது. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக டான்ஸ் ஆட தான் செய்யும். கம்மியான அளவு தண்ணி இருக்கும்போது அது வந்து இப்படியும் அப்படியும் ஆடத்தான் செய்யும். ஸோ அதை வந்து எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறது, த போட் டான்ஸ் இந்த படல் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு, த ஃப்ளவர்ஸ் நோடட் தேர் ஹெட்ஸ். நோடட் அப்படின்னு சொன்னால் தலையை அசைக்கிறது, இப்படி அப்படி தலையை ஆட்டி அசைக்கிறது. இந்த புலவர்கள்லாம் வந்து தமிழில் கூட சொல்லுவாங்க பாருங்கள், வழலைக்கொடி ஆதரவுக்குரியது. அதுவே வந்து கஷ்டமாக இருக்குமா, ஆனால் அது வந்து இன்னொரு கொடிக்கு வந்து பற்றுதல் கொடுத்து மேலே எழுப்பி விடும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இங்கேயுமே இந்த பூக்கள் வந்து ஆடுறது. நான் வந்து பேசினேன் அதுக்கிட்ட, ஆமாம் அப்படின்னு சொல்லி அது எனக்கு வந்து தலையை அசைத்தது. இட் நெவர் ரிலேட்ஸ் டு ஹியூமன் ஃபங்க்ஷன்ஸ், பட் இட் ரிலேட்ஸ் நான் ஹியூமன் திங்ஸ் ஆர் ஐடியாஸ். ஸோ திஸ் இஸ் பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன், த தண்டர் கிரம்பிள்டு. தண்டர் அப்படின்னு சொல்லும்போது இடி, அதே மாதிரி கிரம்பிள்டு அப்படின்னு சொல்லும்போது முணுமுணுக்கிறது. முதல்ல மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக சவுண்டு வருது, அதுக்கப்புறம் நல்லா வந்து சவுண்டு வந்து இடி இடிக்கிறது இல்லைங்களா. அதே மாதிரி இந்த கிரம்பிள்டோட சினானிம்ஸ் பார்த்திங்கன்னா விஸ்பரிங், மர்மரிங் அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாமே அதோட வந்து ரிலேட் ஆகும். ஸோ த தண்டர் கிரம்பிள் இஸ் நத்திங் பட் த பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன், த லைட்னிங் டான்ஸ்டு ஆல் ஓவர் த ஸ்கை. லைட்னிங் இஸ் நத்திங் பட் மின்னல். எங்கே பார்த்தாலும் மின்னல்கள் பரவி வந்து வானத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்காமா. எங்கேயாவது மின்னல் போய் டான்ஸ் ஆடுமா, நம்மளோட வந்து அது தொடர்பு படுத்த முடியுமான்னா இல்லை. அதனால் இது வந்து பர்சானிஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து த அயன் ஹேண்ட்ஸ் ஆஃப் டெத். இன்னும் கூட ஒரு வார்த்தை சொல்லலாம், இரும்பு கரம் கொண்டு அடக்குவது அப்படின்னுமே ஒரு மீனிங் வருது இதில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரணத்தின் இரும்பு பிடி, கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி. த அயன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ரொம்ப கடுமையான இல்லைங்களா. மரணத்தின் இரும்பு பிடினா இந்த டெத்துக்கும் இரும்புக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, பட் இட் ஹேப்பன்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்றத மீனிங் வந்து இந்த இடத்துல கன்வே பண்ணுது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சென்டென்ஸு, த பாப்கார்ன் லெஃப்ட் அவுட் ஆஃப் த பவுல். ஸோ இந்த இடத்துல சொல்லும்போது பாப்கார்ன் அது வந்து ஒரு ஈட்டபிள் தானே. த ஸ்பீக்கர் லெஃப்ட் அவுட் ஆஃப் த ஹால் அப்படின்னு சொன்னால் அதாவது வெளிநடப்பு செய்கிறது. நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு பிடிக்கல, அதனால் நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோன்னு சொல்கிறது போல் த பாப்கார்ன் லெஃப்ட் அவுட் ஆஃப் த பவுல் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி மீனிங்ஸை வந்து கன்வே பண்ணுறது தான் வந்து பர்சானிஃபிகேஷன். அதே மாதிரி அந்த சென்டென்ஸில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பர்சானிஃபிகேஷன். உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சென்டென்ஸு, வேர்ட்ஸ்லாம் கேட்சியாக இருக்கும். அப்படி பார்க்கும்போதே நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பர்சானிஃபிகேஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் is a simile, which is very very important. Definition பார்க்கலாம். A simile is a figure of a speech in which two unlike things are compared using the words like or as. It is used to bring a dramatic effect in prose. Simile is one of the most common forms of a figure of speech and is also used in poems as well as our day-to-day talks. ஸோ சிமிலியை பற்றி பேசும்போது அந்த இடத்துல இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மெட்டஃபரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது.
ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் சென்டென்ஸு. ஒரு சென்டென்ஸில் ஆஸ் ஆர் லைக் 2 வேர்டை வச்சு கம்பேரிசன் நடந்தது அப்படின்னு சொன்னால் அது சிமிலி. ஒரு சென்டென்ஸில் ஆஸ் இல்லைன்னா லைக் ரெண்டுமே இல்லாமல் அந்த சென்டென்ஸ் கம்பேர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது மெட்டாஃபர். ஃபஸ்ட் எடுத்ததுமே ஆப்ஷனில் சிமிலி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் சென்டென்ஸில் ஆஸ் லைக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த சிமிலியும் மெட்டாஃபர்லையுமே ஆஸ் அண்ட் லைக் அப்படின்ற வேர்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாஃபரில் LIKE அப்படின்ற லெட்டர் வரவே வராது. சிமிலியில் வந்து பார்த்திங்கன்னா SIMILEயில் ஏறக்குறைய கேவை தவிர LIE அப்படின்றது வந்துடும். அதே மாதிரி ஆஸ் அப்படின்றதுமே அதோட ரிலேட் பண்ணி ஆஸ் லைக் அப்படின்ற வேர்டு வந்ததுன்னா அது சிமிலி. அது வராமல் அந்த சென்டென்ஸ் கம்பேர் ஆச்சுன்னா அது மெட்டாஃபர் அப்படின்றத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இந்த சென்டென்ஸோட டெஃபினிஷன். அதே மாதிரி எல்லா போயம்லேயுமே மேக்ஸிமம் இது ஒரு காமன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சாக வந்து சொல்லப்படுது. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆஸ் பிளைண்ட் ஆஸ் எ பேட், பேட் இஸ் நத்திங் பட் அந்த வௌவால் சொல்கிறோமே அது. இட் மீன்ஸ் தட் சம்மன் இஸ் நாட் வில்லிங் டு நோட்டீஸ். அதுதான் அதோட மீனிங்கை குறிக்குது. இந்த நோட்டீஸ் பண்ணுறது, பார்க்குறது, இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி விலகி இருக்கிறது, அதுதான் ஆஸ் பிளைண்ட் ஆஸ் எ பேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் இல்லவே இல்லை, ஆனால் ஆஸ் இருக்குது, பட் மீனிங் சேம் தான், பொருள் மாறலை. அதனால் இது வந்து சிமிலி. நெக்ஸ்ட் சென்டென்ஸு, his peas in a pod means that two peoples are quite similar. இந்த பச்சை பட்டாணியில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கும் இல்லைங்களா, அந்த உரை மாதிரி, அதுலேருந்து தானே உள்ளே இருக்கும் பீஸ், அதை தான் நம்ம வந்து பாட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரே மாதிரி இருக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகள் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது, அதுதான் வந்து லைக், ஒன்று போல் மற்றொன்று கம்பேர் பண்ணுறது. ஸோ சிமிலி அது. நெக்ஸ்ட் ஒன், ஆஸ் வைஸ் ஆஸ் an owl. இந்த இடத்துல பாருங்கள், ரெஃபர்ஸ் டு சம்ஒன் who is very smart, knowledgeable, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறது, அறிவு சார்ந்த விஷயங்கள் வெல்வெர்ஸ்டாக இருக்கிறது, இதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லுது. ஆஸ் வைல் ஆஸ் an owl அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வயசானவங்களை வந்து குறிக்கிறதுமே வந்து கூட இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது ஒரு இடியமுமே கூட. ஆஸ் வைஸ் ஆஸ் an owl அப்படின்னு கொடுத்துட்டு வெரி ஸ்மார்ட் அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு தெரியணும் இட்ஸ் அ இடியம் அப்படின்னு சொல்லி. இது ஒன்று. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், குவைட் லைக் எ மியூல், and the meaning is refer to someone who is silent and quiet. So when we came to the part of what is mule அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டாங்கியை வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது, அதே மாதிரி பிடிவாத குணமத்தோடு இருக்கிறது, சட்டுன்னு சொன்னால் செய்யாமையும் இருக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த சென்டென்ஸோட ரிலேட் பண்ணும். ஸோ ஆஸ் லைக் ஆஸ் எ மியூல், குவைட் லைக் ஆஸ் எ மியூல், இது எல்லாமே வந்து கம்பேர் தான் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல சிமிலி அப்படின்னு தெரியுது. லாஸ்ட் ஒன், ஆஸ் பிரேவ் ஆஸ் எ லைன். ஸோ ரெஃபர்ஸ் டு சம்ஒன் ஹூ இஸ் டூ பிரேவ், தட் இஸ் கரேஜியஸ். ஒரு நேமு கொடுத்துட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கரேஜாக இருக்கிறாங்க, சிங்கம் போல் இவ்வளோ கரேஜாக இருக்கிறாங்க, தைரியமாகவும் இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்பொழுது கம்பேர் பண்ணி சொல்கிற எல்லா சென்டென்ஸுமே வந்து நம்ம சிமிலி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மெட்டஃபர் பார்க்கலாம். A metaphor is quite similar to a simile, as a metaphor also compares two unlike things. But a metaphor has an implied on an hidden meaning between unrelated things. That is very important. இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே என்ன நடக்குது, மெட்டஃபரில் அன்ரிலேட்டட் திங்ஸை வந்து ஹிடன் மீனிங் மறைந்திருந்து வெளிப்படுத்துது. Here for a metaphor we do not use words such as like or as. இந்த இடங்களில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் ஆஸ் அப்படின்ற வேர்ட்ஸ் வராது. அன்லைக் சிமிலிஸ் which compare two things, metaphors directly state a comparison to things that are in no way similar. We can use metaphors to explain an idea, but its literal meaning should not be taken. It is only to be used as a symbolism. சிம்பாலிசம் ஒரு குறியீடாகவே நம்மளால் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஆஸ் வி டிட் இன் த பெர்சானிஃபிகேஷன், அங்கேயும் அந்த மாதிரி தானே, லிட்ரல் மீனிங்காக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது, ஆனால் வந்து புரியும் இதை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அன்கம்பேர்டு அன்ரிலேட்டட் திங்ஸ், ஆனால் ஆஸ் அண்ட் லைக் யூஸ் பண்ணாமையே நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியுன்றது தான் வந்து மெட்டாஃபர். விச் த திங் டஸ் நாட் ஹேப்பன்ஸ் இன் த சிமிலி. வை? பிகாஸ் ஆஃப் த டூ வேர்ட்ஸ். எது? ஹேஸ் அண்ட் லைக் வந்து நம்ம சிமிலியில் யூஸ் பண்ணுவோம், இதில் பண்ண மாட்டோம். இப்போ இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது we have a very clear idea. My father was a boiling mad and the sentence relates to implies that he was too angry.
ரொம்ப கோவமாக இருக்கிறாரு, ஒரு பர்டிகுலர் மீனிங்கை சொல்லி இது மாதிரி கோவமாக இருக்கிறாரு அப்படின்னு எங்கேயுமே அங்கே கம்பேர் பண்ணல. ஆனால் புரியுது அவருக்கு பாயிலிங் மேட் அப்படின்னு சொல்கிறது வந்து கோவத்தின் உச்சம், அந்த அளவுக்கு அவர் கோவமாக இருக்கிறாருன்னு புரியுது. ஸோ இந்த இடத்துல கம்பேர் பண்ணாமையே தட் ஹீ இஸ் தட் மச் ஆஃப் சென்சேஷன், அவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்றது அந்த சென்டென்ஸ் தெரிவிக்குது. அதனால் இது வந்து மெட்டஃபர். நெக்ஸ்ட் ஒன், ஷீ இஸ் த ஆப்பிள் ஆஃப் மை ஐ அண்ட் இட் இம்ப்ளைஸ் தட் ஷீ இஸ் டூ டியர் டு மீ. அண்ட் இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது ஷீ இஸ் த ஆப்பிள் ஆஃப் மை ஐன்றது வந்து ஒரு இடியம். இந்த இடியம்க்கு மீனிங் என்னென்னா, சம்மன் ஹூ இஸ் த ஃபேவரட் அமங் ஆல் அதர்ஸ், யாரோ ஒருத்தர் மற்றவங்கள விட ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிறத வந்து குறிக்குது. அதே தான் இங்கேயே சொல்லியிருக்காங்க, ஷீ இஸ் டூ டியர் டு மீ அப்படின்றது. ஷீ இஸ் ஆப்பிள் ஆஃப் மை ஐ. ஆனால் வந்து லைக்கோ ஆஸோ ஷீ இஸ் லைக் த ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்னாலுமே அந்த சென்டென்ஸ் புரியும் தான். ஷீ இஸ் த ஆப்பிள் ஆஃப் மை ஐனாலுமே மீனிங் ஒன்று தான் கன்வே பண்ணுது. ஆனால் இந்த ரெண்டு வேர்டும் இல்லை, இதில் அப்படியே டைரெக்டாக வந்து கன்வே பண்ணுது. ஸோ திஸ் இஸ் மெட்டஃபர். அண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யுவர் பிரெயின் இஸ் யுவர் கம்ப்யூட்டர் and it also implies that your brain is smart and quick which can easily accessible இல்லைங்களா. யுவர் பிரெயின் இஸ் லைக் எ கம்ப்யூட்டர் அப்படின்னாலுமே அது சேம் தான் இல்லைங்களா. அதுவுமே கம்பேர் பண்ணுது. இந்த இடத்துல கம்பேரிசன் இல்லை, ஆனால் புரியுது இல்லைங்களா. her voice is music to his ears. it implies that her voice makes him feel happy. கேட்கும் போதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது, அந்த வாய்ஸ் கேட்கும் போதெல்லாம் எப்போல்லாம் வந்து கேட்குறோமோ அப்போல்லாம் சந்தோஷப்படுது அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவுமே வந்து கம்பேரிசன் இல்லை, ஆனால் மீனிங் கன்வே பண்ணுது. லாஸ்ட் சென்டென்ஸ், the given task was a breeze. the task was like a breeze அப்படின்னா அது வந்து சிமிலி ஆகிடும் இல்லைங்களா. implies that the task was not difficult. அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மீனிங்கும் பார்த்துக்கோங்க, எல்லாமே வந்து இடியம்ஸோட கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த சென்டென்ஸ் கூட எடுத்து கொடுத்துட்டு அதோட மீனிங்ஸுமே கூட வந்து கேட்கலாம். இப்போ வந்து the given task was a breeze அப்படின்னு சொல்லிட்டு டிஃபிகல்ட்டு நாட் டிஃபிகல்ட் அப்படின்னு கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வந்து கேட்கலாம். ஏன்னா இது எல்லாமே இடியம்ஸு. இதில் வரக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸு, நம்ம ஆல்ரெடி பார்த்த சிமிலியில் வரக்கூடிய எக்ஸாம்பிள் சென்டென்ஸு இம்பார்ட்டண்ட்டாக இடியமோட கனெக்ட் ஆகுது. அது வந்து உங்களுக்கு இதில் ஒரு நோட்டு, அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 8th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து போயம் ரிலேட்டடாக போயட்டிக் டிவைஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. சரிங்களா. உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.